ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு. இந்த வார்த்தையை இப்போ நீங்க எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா? கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா, சிக்கலா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த உரையாடல் முடியறதுக்குள்ள இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதி தான் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வாங்க, இந்த புது விஷயத்த கத்துக்கிறதுக்கான பயணத்துல உங்கள வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நாம எல்லாரும் சேர்ந்து ஏஐனா என்னன்னு ரொம்ப எளிமையா கத்துக்க போறோம். பாருங்க, புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுறதே ஒரு அருமையான தொடக்கம்தான். அந்த வகையில ஏஐ பத்தி தெரிஞ்சுக்க நீங்க எடுத்திருக்கிற இந்த முதல் அடி இருக்கே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் முதல்ல பாக்கும்போது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் தெரியும். ஆனா அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அந்த பயங்கர தடையத்தான் நம்ம இப்போ உடைக்க போறோம். உண்மையாவே சொல்றேன், தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா ஏஐங்கிறது ஏதோ மந்திரமோ மாயாஜாலமோ கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அது நாம பயன்படுத்துற மத்த கருவிகள் மாதிரி ஒரு கருவிதான். இத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும் இல்லையா? இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயமாச்சே, பெரிய பெரிய நிபுணர்களுக்கு மட்டும்தானே இது. நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல இப்படிதான் யோசிச்சிருப்போம். அதுக்கு பதில் ரொம்ப ரொம்ப தெளிவானது. கண்டிப்பா இல்ல. ஏஐங்கிறது டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கிடையாது. இது எல்லாருக்குமான ஒரு கருவி. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் அப்படி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரிதான் ஏஐயும். இதுதான் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம். உண்மையா சொல்லணும்னா, ஏஐய புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி ஏற்கனவே உங்க கையில தான் இருக்கு. ஆமா, அது உங்க மொபைல் போன் தான். சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க ஆப்ஸ் டவுன்லோட் பண்றீங்க, கூகுள் மேப்ஸ்ல வழி தேடுறீங்க, போட்டோஸ் எல்லாம் அழகா அடுக்கி வைக்கிறீங்க. உங்க மொபைல் போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ஏஐய பயன்படுத்துறதுக்கான அடிப்படை திறமை உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். படி 1, நீங்க ஒரு மொபைல் போனை இயக்குறீங்க. படி 2, அதனால உங்களால ஏஐயையும் பயன்படுத்த முடியும். அவ்வளவுதான் விஷயம். இது ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. சரி, இப்ப நம்ம கிட்ட இருந்த தயக்கமெல்லாம் போயிடுச்சு. நமக்குள்ள திறமையும் என்னன்னு நாம உணர்ந்துட்டோம். வாங்க, இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து இந்த ஏஐ உலகத்துல நம்மளோட முதல் அடியை எடுத்து வைப்போம். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளான உதாரணங்களோட நாங்க உங்களுக்கு விளக்குவோம். ஓகே, நம்மால ஏஐய பயன்படுத்த முடியும்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அத கத்துக்கிறதால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதோட உண்மையான நன்மைகள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஏஐ உங்க வாழ்க்கைய 3 முக்கியமான வழிகள்ல மேம்படுத்தும். முதல்ல, உங்க வாழ்க்கைய அது ரொம்ப சுலபமாக்கும். 2வது, உங்க வாழ்க்கைய இன்னும் சுவாரஸ்யமாக்கும். 3வது, உங்க வாழ்க்கைய இன்னும் பயனுள்ளதா மாத்தும். உதாரணத்துக்கு, ஒரு ட்ரிப் பிளான் பண்றதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புது பாட்டு, படம்னு பரிந்துரைக்கிற வரைக்கும், ஏன் புதுசா ஒரு திறமைய கத்துக்கிறதுக்கு கூட இது உதவும். கடைசியா ஒன்னு சொல்றேன், இது வெறும் டெக்னாலஜிய பத்தினது மட்டும் இல்ல. இது நம்ம தொடர்ந்து கத்துக்கிட்டு, வளர்ந்து, நம்மளோட அன்றாட வாழ்க்கைய இன்னும் சூப்பரா மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த அருமையான கற்றல் பயணத்துல முதல் அடிய வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டீங்க. இப்போ அதனால இந்த கலந்துரையாடல ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த புது நம்பிக்கையோட ஏஐ கூட உங்க பயணத்தை நீங்க எங்க இருந்து தொடங்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க முன்னாடி இருக்கிற வாய்ப்புகளுக்கு எல்லையே இல்ல.